ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி சாய் கிச்சன். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் ஃப்ரை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு கரண்டி மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் ஃப்ளேமில் நல்லா அதை கொதிக்க வச்சுருங்க. ஓரளவில் அது வேகட்டும், ரொம்ப வேக வேண்டாம். இந்த அளவில் வெந்தால் போதும். இதை எடுத்து வச்சுக்கோங்க. இதில் பெப்பர் பொடி ஒரு கரண்டி, மஞ்சள் தூள் 1/4 கரண்டி, கரம் மசால் 1/4 கரண்டி, சாட் மசால் இருந்துச்சுன்னா போடுங்க 1/4 கரண்டி, வத்தல் பொடி தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் 2 கரண்டி போட்டிருக்கேன். மல்லிப்பொடி 2 கரண்டி போட்டுக்கிறேன். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். அப்புறமா நீங்கள் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதை அவ்வளோத்தையும் நல்லா விரைவிக்கோங்க. எல்லா காலிஃப்ளவர்லேயும் படுற மாதிரி நல்லா விரைவிக்கோங்க. தண்ணியே விட வேண்டாம். விடாமலே நீங்கள் நல்லா இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் அவிஞ்சதில் உள்ள தண்ணி லைட்டாக இருக்கும். அது வச்சே நல்ல மாதிரி இந்த மாதிரி ஆயிரும். அப்போ தான் அதில் ஒட்டும், இல்லைன்னா உதிர்ந்துடும் தண்ணி ஊற்றும்போது. இந்த மாதிரி நல்லா விரைவி வச்சுக்கோங்க. விரவுனதுக்கப்புறம் ஒரு கரண்டி கார்ன்ஃப்ளவர், ரொம்ப கார்ன்ஃப்ளவர் போட வேண்டாம். கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் மைதா மாவு இதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா விரவிக்கோங்க. 3மே ஒரு கரண்டி போட்டால் போதும். ரொம்ப போட வேண்டாம். நல்லா விரவிக்கோங்க. பக்குடாக்கு தான் நம்ம நிறைய போடுவோம். இது ஃப்ரை தான். ஓரளவு விரைக்கோங்க. விரவுனா இந்த மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி நல்லா விரவி வச்சுக்கோங்க. விரவிச்சு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. நம்ம இப்போ எண்ணெயை போட்டுக்கலாம். காய வச்சுட்டு இதை போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாகவும் பொரிக்கலாம், இல்லை மொத்தமாகவும் பொரிக்கலாம். ஏன்னா நம்ம இது ஃப்ரை தான் பண்ணுறோம், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட வேண்டாம். அப்படி போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழிஞ்சு கிண்டினா போதும். இது கொஞ்சம் வெந்ததும் அப்படி மாற்றி போட்டு அப்படி கிண்டுங்க. அவ்வளோதான், நம்மளோட காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரெடி ஆயிரும். அவ்வளோதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.